நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், கம்பெனி ஓனர்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு 2 முக்கியமான ஒரு இன்சூரன்ஸை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ், செகண்ட் ஒன் வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த 2 இன்சூரன்ஸுமே கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இன்சூரன்ஸ் வந்து எந்த பிஸ்னஸ் ஓனருக்கு என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறனால எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு, எம்ப்ளாயருக்கு என்ன பெனிஃபிட்டு, அந்த மாதிரி. அதே மாதிரி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் எடுக்கிறனால அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா, அது கட்டுற ப்ரீமியத்தை வந்து டேக்ஸ் பெனிஃபிட்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் வந்து எபிசோட் 1, எபிசோட் 2ல் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பேச போகிறோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் செகண்ட் வீடியோலையும் கிடைக்கும். அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் பேச போகிறது, டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸு. இப்போ அதை பற்றி என் ஹஸ்பண்ட்டை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்னா என்னன்றதே தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்னா என்ன? இந்த இன்சூரன்ஸ் பேர்லேயே வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அப்படின்ற மாதிரி வருதுல்ல. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்து பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸாகவும் இருக்கலாம், டெம்பரரி ஒர்க்கர்ஸாகவும் இருக்கலாம், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாகவும் இருக்கலாம். அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல சப்போஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை அவங்க ஏதாவது வந்து அந்த வேலை சம்மந்தமாக அவங்களுக்கு அந்த ஆக்குபேஷன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜியோ, ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு டெத்தே ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ வந்து இதுக்கு தனியாகவே வந்து ஒரு லாவே இருக்குது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டே இருக்குது. ஒரு சில இந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அவங்களோட அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வேலை மேண்டேட்ரியா அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ஹை ரிஸ்கான வேலை பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ வந்து கட்டிட வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க, இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வேலை நடந்துட்டு இருக்கும், அங்க வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க, பாலம் கட்டுறது, மைனிங்ல ரோடு போடுறது, மைனிங்ல வந்து ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வேலை ஆமா அந்த வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன் நடக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ கை கால் அடிபட்டு, இல்லை கை காலை இழந்துட்டாங்க, இல்லை கண் இழந்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து அந்த பார்க்குற வேலைனால அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இல்லை டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு எம்ப்ளாயராக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தான் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ். இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் வந்து ஏன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ ரொம்ப ஹை ரிஸ்க்கான வேலை பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வந்து ரோடு போடுற வேலை, பாலம் கட்டுற வேலை, ரயில்வே ட்ராக் போடுற வேலை, அந்த மாதிரி ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஒரு ஹை ரிஸ்க் அசார்ட் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க பார்க்குற வேலைனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்துருச்சுன்னா ஸோ அந்த வேலை பார்க்குற கம்பெனி தான் வந்து பொறுப்பு. ஸோ அவங்க ஒரு பெரிய இழப்பீடு வந்துருச்சு, இப்போ அட் டைம்ல ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க, இப்போ கோர்ட்ல ஒரு பெரிய ஒரு கேஸ் ஆயிடுச்சு, கோடி கணக்கில் இழப்பீடு கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனினால வந்து அவ்வளோ பெரிய இழப்பீடு கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்கான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கும் நல்லது, அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கும் வந்து ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எடுக்கவும் செய்யணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பீப்புள், அவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க ரொம்ப ரிஸ்கில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் எடுத்துக்கிறது அவங்களுக்கும் நல்லது, ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நல்லது, அந்த கம்பெனி வச்சுக்கிறவங்களுக்கும் நல்லது. இப்போ இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்ல இப்போ அவங்க எடுத்திருக்காங்க, அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குறப்ப இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அப்போ அவங்களுக்கு கிளைம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து என்னன்னா நிறையா இந்த பாலிசியில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த பாலிசி எடுக்கும் போதே வந்து இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இப்போ வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃபோட ஏஜ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க, என்னென்ன ரிஸ்க்லாம் அவங்களுக்கு இருக்கும், ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுப்பாங்க.
ஸோ அந்த வேலை சம்பந்தமான ஒரு ரிஸ்கா இருந்தால் கண்டிப்பா வந்து இன்சூரன்ஸ்ல கிளைம் கிடைக்கும். இப்ப டெம்பரவரி டிசேபிலிட்டி, பெர்மனன்ட் டிசேபிலிட்டி இந்த மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்க்கு என்ன லிங்க்? அதான் டிசபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து வேலை பார்க்கும்போது ஒரு மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, விரல் கட் ஆயிருச்சு. இப்போ டெம்பரரியா வந்து ஒரு காயம் ஆயிருச்சுன்னா அது வந்து டெம்பரரி டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது பெர்மனண்டா அவங்களுக்கு வந்து ஒரு கை போயிருச்சு, கால் போயிருச்சு அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதான் கெமிக்கல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ கண்ணு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, ஸ்கின்னு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கையில அடிபடுறதுக்கோ, கட் ஆகிறதுக்கோ, காலில் வந்து இப்போ பாலை வேலை பார்க்குறாங்க, கால் வந்து அவங்களுக்கு அடிபடுறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி டெம்பரரியா ஒரு 2 மாசம் 3 மாசம் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டு ஒரு இதாகுது அப்படின்னா அதை டெம்பரரி டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நான் ஒரு 3 மாசம் மட்டும் கண்ணு சரியா தெரியலன்னா அதை வந்து டெம்பரரி டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பார்க்குற வேலைனால கெமிக்கல் வந்து அவர் கண்ணில் பட்டு கண் பார்வையே போயிருச்சு அப்படின்னா அதை வந்து பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சூரன்ஸ்ல ரெண்டுமே கவர் ஆகும். டெம்பரரி டிசபிலிட்டியும் கவர் ஆகும், பெர்மனன்ட் டிசபிலிட்டியும் கவர் ஆகும். எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்ல நாங்கள் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸும் ஆஃபர் பண்ணுறோம், குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எம்ப்ளாயி டெத் ஆயிட்டாங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல அப்படின்றப்ப அது கவர்லாம் இருக்கா? கவரேஜ் கிடைக்கும்? கண்டிப்பா டெத்துக்கு எல்லாமே கவர் இருக்கு. இப்போ அவங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலைனால அவங்களுக்கு வேலை பார்க்குற நேரத்துல அந்த ஃபேக்டரிக்குள்ளார அந்த வேலைனால அவங்களுக்கு டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா கவரேஜ் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து இந்த கிளைம் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா கிளைம் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்? கிளைம் ப்ராசஸ் அப்படின்றது இதுல வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல. இது வந்து இப்போ இன்சூரன்ஸ் கொடுக்கும் போதே நிறைய விஷயங்கள்லாம் வந்து டேட்டாஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே அவங்க வந்து எல்லா டேட்டாவும் வந்து கரெக்டா ஷேர் பண்ணணும். இப்போ வந்து என்ன மாதிரியான ஃபேக்டரி வச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, எத்தனை பேர் பெர்மனன்ட் ஸ்டாஃப், எத்தனை பேர் டெம்பரரி ஸ்டாஃப், எத்தனை பேர் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப், என்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்க, எத்தனை பேர் வந்து மேனுவல் ஒர்க் பார்க்குறாங்க, எத்தனை பேர் வந்து கிளரிக்கல் ஒர்க் பார்க்குறாங்க, எத்தனை பேர் வந்து இப்போ அந்த ஹசார்டஸ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்போஷர் அவங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ள இருக்குன்னா ஸோ அந்த கேட்டகரி வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கணும். ஒன்னொன்று அந்த லிஸ்ட் பிரகாரம் வந்து இவங்க தான் வந்து வேலைக்கு வந்து இருப்பாங்களா, இல்லை வந்து டெய்லி பேசிஸ்ல மாறிட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேர் போட்டு எடுத்துக்கக்கூடிய பாலிசி இருக்கு, பேர் போடாம அன்நேம்டு பாலிசியும் எடுத்துக்கலாம். 2 விதமான பாலிசிஸ் இருக்கு. ஒன்னொன்று என்னன்னா அந்த அவங்க ஃபேக்டரியில வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மெயின்டைன் பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்லாம் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், செக்லிஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அவங்களே வேணுக்குனே போய் அவங்களே ஒரு இன்ஜுரியா வந்து அவங்களே செல்ஃபா வேணுக்குனே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுல இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. இப்போ இன்சூரன்ஸ்ல எதை கவர் பண்ணுவாங்கன்னா எதிர்பாராம நடக்கக்கூடிய விபத்துகள், எதிர்பாராம நடக்கக்கூடிய ஒரு இன்ஜுரிஸ் தான் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அந்த டெய்லி செக் பண்றது, அதே மாதிரி அந்த ப்ரிவென்டிவா ஆக்சிடென்ட் நடந்தால் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்குரிய ப்ரிகாஷனரி அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். டியூட்டி ரோஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. எந்த ஸ்டாஃப் ஒர்க்குக்கு வராங்களோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும். எந்த ஷிஃப்ட்டில் யார் வேலை பார்த்தாங்க அப்படின்றது இருக்கணும். இப்போ ஒரு சில பாலிசியில வந்து டியூட்டி டைம்ல ஃபேக்டரிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மட்டும் கவர் ஆகிற மாதிரியான பாலிசிஸ் இருக்கு. ஒரு சில பாலிசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் டியூட்டி டைம் அவங்க வந்து வீட்டில இருந்து ஃபேக்டரிக்கு வரதையும் ஃபேக்டரியில இருந்து வீட்டுக்கு போற அந்த விஷயத்தையுமே கவர் பண்ணுவாங்க. ஒரு சில பாலிசியில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற அந்த இது மட்டும்தான் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எத்தனை மணிக்கு ஃபேக்டரிக்குள்ள வந்தாங்க, எத்தனை மணிக்கு ஃபேக்டரியில இருந்து வேலைக்கு போனாங்க, ஸோ வந்து டியூட்டி இல்லாத டைம்ல அவங்க ஏன் வந்தாங்க, ஸோ இந்த டியூட்டி ரோஸ்டர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். டியூட்டி ரோஸ்டர் எதுக்காக அப்படின்னா அவங்க டியூட்டியில் இருந்தாங்கன்றதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. அவங்க இத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தாங்க, இத்தனை மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போனாங்க அப்படின்றது இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த வேலை சம்பந்தமான டைம் இல்லாமல் மற்ற டைம்லலாம் வந்தாங்கன்னா எதுக்கு வந்தாங்க, அஃபீஷியலாக தான் வந்தாங்களா இல்லை சும்மா வந்தாங்களா, அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. கிளைம்னு வரும்போது இது எல்லாமே வந்து கம்பெனிஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒருத்தர் டெத் ஆகிட்டாரு, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இமீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சர்வேயர் அனுப்பி அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த விபத்து எதனால நடந்துச்சு, அவர் வந்து கரெக்டாக தான் வேலை பார்த்தாரா, இல்லை வந்து தெரியாமல் நடந்துச்சா, இல்லை வந்து தெரிஞ்சே இந்த மாதிரி விபத்து நடந்துச்சா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அது எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்டெல்லாம் இருக்கு அப்படின்னா கிளைம் வந்து கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பிசினஸ் ஓனர் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆமா, அந்த டாக்குமெண்ட் மெயின்டைன் ஃபேக்டரிய பத்தி ஃபுல்லா டீடைல்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாலிசி எடுக்கும்போதே தெளிவா வந்து எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வர்க் பண்றாங்க,
எல்லாமே மேனுஃபேக்சரிங் பாலிசி எடுக்கும்போது எந்த அளவுக்கு தெளிவா நீங்க டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து கிளைம் கிடைக்கும். பாலிசி எடுக்கும்போது நீங்க ஒரு கிளாரிட்டியா நீங்க டீடைல்ஸ் கொடுக்கலன்னா கிளைம் பண்ணும்போது பிரச்சனை. இந்த பாலிசி பிசினஸ் ஓனர் எடுக்கிறனால அதுல ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அதான் ஒர்க் பண்ற ஒர்க்கர் வந்து அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ அந்த செலவுகள் இந்த பாலிசியில கிடைக்குது. ஒன்னொன்னு அவங்களுக்கு டெம்பரரி டிசபிலிட்டி ஆயிடுச்சு, பெர்மனண்டா அவங்களுக்கு டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கு இழப்பீடு கிடைக்குது. இல்ல அவங்க டெத்தே ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு இழப்பீடு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அந்த வேலை சம்பந்தமா அந்த வேலைனால அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அவர் அதுக்கப்புறம் வேலைக்கே போக முடியல அப்படின்னா அதுக்கு இழப்பீடு கிடைக்குது. இல்ல டெம்பரரி டிசபிலிட்டி ஆகி கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கிறாரு, சம்பளம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு இழப்பீடு கிடைக்குது. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த வேலையை நம்பி தான் அவங்க இருக்காங்க, அந்த வேலையில ஒரு ஹை ரிஸ்கான வேலையா இருக்கு அப்படின்றப்ப வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த பாலிசியில இருக்கு. இப்ப நம்மளோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில நீங்க வந்து இப்ப ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் எத்தனை கம்பெனிக்கு நீங்க ஆஃபர் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் நம்மள்ட்ட எடுத்திருக்காங்க? நம்ம கம்பெனி பொறுத்த அளவுக்கு நம்ம மோர் தேன் ஒரு 5 கம்பெனிஸ்க்கு மேல நம்ம பண்ணிருக்கோம். நம்ம 5 கம்பெனிஸ்க்கு மேல பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஒரு 10 கம்பெனிஸ்க்கு மேல நம்ம ஆஃபர் பண்றோம்ல. இப்போ ஒரு குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் நம்ம ப்ரொமோட் பண்றது இல்லை. இப்போ ஒரு நமக்கு எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் சரி, நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா எங்க இருந்து கேட்டாலுமே இப்போ அந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பெஸ்டா பண்ணக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ் நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 5 ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு நம்ம பண்ணிருக்கோம். சரி. இப்ப இந்த இன்சூரன்ஸ் வந்து பிசினஸ் ஓனர் எடுக்கிறாரு, பிரீமியம் பே பண்றாருல, அதுல அவருக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பிரீமியம் வந்து இது வந்து பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து எடுத்துக்குவாங்க. அவரோட பிசினஸ்ல இந்த பிரீமியம் வந்து அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ ஒரு டாக்ஸபிள் இன்கம்ல இதை வந்து அவங்க எக்ஸ்பென்ஸா காட்டிக்கலாம். கண்டிப்பா டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. இப்ப இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூஷன் சொல்றாங்கல்ல, அது என்ன இருக்கும்? அதான் எக்ஸ்க்ளூஷன்ன்றது வந்து எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூஷன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பாராம நடக்கக்கூடிய விபத்துகள் தான் கவர் ஆகும். அவங்களே வந்து விபத்து கிரியேட் பண்றாங்கன்னா அது வந்து கவர் ஆகாது. இப்ப அதே மாதிரி அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க டியூட்டி டைம்ல, அதெல்லாம் வந்து தப்பு. இப்ப அவங்க அந்த மாதிரி அவங்க ப்ரிவென்ஷன் எல்லாமே எடுத்திருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் தடுக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம அவங்களா வந்து வேணுக்குனே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அது கவர் ஆகாது. அதே மாதிரி பாலிசியில வந்து இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இந்த இது நாங்கள் கவர் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அது கவர் ஆகாது. இப்போ பாலிசி எடுக்கும்போது ஒவ்வொரு ஃபேக்ட்ரி, ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். இப்போ நம்ம ஒரு பாலம் கட்டுறவங்க அந்த பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா, பாலிசி எடுக்கும்போது அந்த பாலம் கட்டும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கு, ஸோ என்னென்ன மாதிரியான கவரேஜஸ் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு, ஸோ என்ன கவரேஜ் இருக்கு, என்ன கவரேஜ் இல்லை அப்படின்றத அந்த ஓனரும் தெரிஞ்சுக்கணும், அந்த பாலிசி எடுக்கிறவரும் தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த அவரோட வேலை பார்க்குற எல்லாருக்கும் சொல்லவும் செய்யணும். இதெல்லாம் இப்படி போட்டிருக்கேன்பா, இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்பா, இதுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் கவரேஜ் இருக்குப்பா, இதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லணும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், உங்களை வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனாவும் இருக்கும், சேஃப்டி பர்பஸ்க்கு நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி தவறுகளும் பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லிடணும். இன்சூரன்ஸ் கம்பெனில இதெல்லாம் வந்து நம்மளை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல தவறு நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து குறைச்சிக்கலாம். வேலையை விட்டு போகவும் யோசிப்பாங்க. ஆமா, ஏன்னா அவங்க சேஃப்டி இருக்குல்ல. இதுல வெயிட்டிங் பீரியட் இருக்கா அந்த பாலிசி எடுத்தோம்னா? வெயிட்டிங் பீரியட்ன்றது அதான் ஒவ்வொரு பாலிசியை பொறுத்து வந்து ஒரு சிலருக்கு வெயிட்டிங் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சிலது மேக்ஸிமம் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ரினிவல் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ரெனுவல் பொறுத்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து 3 மாசம் தான் அப்படின்னா அந்த 3 மாசத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷனுக்கு நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நிரந்தரமா ஒரு கம்பெனியா இருக்கு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து பிரீமியம் பே பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் எவ்வளவு நாளைக்கு அதுக்கு மட்டும் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்றாரு, இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து 6 மந்த் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னா அந்த 6 மந்த்துக்கு மட்டும் பாலிசி எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் சொல்றாங்கல்ல, அது என்னது? அதான் இப்போ நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஃபேக்டரியை பொறுத்து, ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை பொறுத்து நமக்கு வந்து இந்த கவரேஜ் எனக்கு வேணும், இந்த கவரேஜ் வேணாம் அப்படின்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இருக்கும்,
ரயில்வேக்கு பாலம் கட்டுறவங்க அது ஒரு மாதிரியான ரிஸ்க் இருக்கும். இப்போ கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு மாதிரியான ரிஸ்க் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன கவரேஜ் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத பொறுத்து வந்து அந்த அடிஷ்னலாக எங்களுக்கு இந்த கவரேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எங்களுக்கு தேவைப்படும், இல்லை இந்த ஆக்குபேஷனல் அசார்ட் கவரேஜ் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட கிளைம் செட்டில்மெண்ட் டைம்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும்? அது வந்து ஆஸ்பர் வந்து இது இப்போ சப்போஸ் ஆக்சிடென்டெல்லாம் ஆகுது அப்படின்னா அது வந்து போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகி அது வந்து த்ரூ அஃபிஷியலாக இந்த பாலிசி இந்த ஆக்ட் பிரகாரம் அந்த ஒரு குறிப்பிட்ட டூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிளைமுக்கும் இத்தனை நாளுக்குள்ள அவங்க வந்து கிளைம் கொடுக்கணும். இப்போ வந்து டெத் ஆகிட்டாங்கன்னா இத்தனை, அதுக்கு ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் இருக்கு. இல்லை ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பர் ஆக்ட் என்ன டர்ன் அரவுண்ட் டைமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளைம் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த பாலிசி ஒரு பிஸ்னஸ் ஓனர் எடுக்கிறாரு, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோவே பார்த்துட்டு நம்மள்ட்ட கேட்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன விஷயங்களை கவனிக்கணும்? அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம மெயினாக கேட்குறது வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்டாக கேட்குறாங்களா, இல்லை பெர்மனெண்ட்டாக வந்து அவங்க ஃபேக்ட்ரி வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா அப்படின்றது கேட்போம். ப்ளஸ் வந்து அவங்களோட ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ஸ்டாஃப்ஸு, இப்போ வந்து கிளரிக்கல் ரிலேட்டட் ஸ்டாஃப், மேனுவல் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸா, ஸோ அந்த லிஸ்ட்டு கேட்போம். இப்போ பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேம் லிஸ்ட்டு கேட்டு நேம்டு பாலிசியாக கொடுக்கலாம். இல்லை எங்களுக்கு ஆள் மாறிட்டே இருப்பாங்க, ஒரு மாதம் இவங்க இருப்பாங்க, இன்னொரு மாதம் அவங்க இருப்பாங்க, பட் எங்களுக்கு ஒரு 30 பேர் தான் இருப்பாங்க, இல்லை ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் மட்டும் போட்டு அன்னேம்டு பாலிசி அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக இதுதான் மெயினாக வந்து நம்ம பாலிசி இஷ்யூ பண்ணும்போது அந்த எம்ப்ளாயீஸை கவர் பண்ணுறதுனால அந்த எம்ப்ளாயீஸோட ப்ரொஃபைலு, அந்த அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது அப்படின்றது தான் வந்து மெயினாக கேட்போம்.